நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக கோம்பை பகுதியில் உள்ள நீர்நிலைகள் நிரம்பி சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சத்யராஜ். வணக்கம் சத்யராஜ், விவரங்கள். வணக்கம் சுபா. தேனி மாவட்டத்தில் நேற்று இரவு பெய்த வரலாறு காணாத கனமழையின் காரணமாக பல்வேறு நீர்நிலைகள் நிரம்பி வரும் சூழலில் கோம்பையில் பகுதியில் வெள்ளம் நீரானது தெருவுகளிலும் சாலைகளிலும் புகுந்து ஓடுகிறது. இதனால் பொதுமக்கள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகி வருகின்றனர். குறிப்பாக கோம்பம் பஜார் கடை வீதி, ரங்கநாதர் கோவில் செல்லக்கூடிய சாலைகளில் மழை நீரானது பெருக்கெடுத்து ஓடுகிறது. தொடர்ந்து பார்த்தோம் என்றால் காலை வேளையில் வேலைக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் மற்றும் பள்ளி செல்லக்கூடிய குழந்தைகள் தண்ணீரில் தத்தளித்தபடி செல்கின்ற வாகனங்களை பார்த்தோம் என்றால் ஊர்ந்து செல்கிறது. 2 சக்கர வாகனங்களில் செல்வார்கள், 4 சக்கர வாகனங்களில் செல்லக்கூடிய வாகனங்களும் ஊர்ந்து செல்கிறது. நடைபாதைசாரிகள் வீட்டுக்குள்ளே தொடர்ந்து பார்த்தோம் என்றால் முக்கிய சாலைகளில் தண்ணீரானது பெருக்கெடுத்து ஓடுவதுடன் சாக்கடை நீர் கலந்து செல்கிறது. இதனால் நோய் தொற்று ஏற்படும் அவல நிலைக்கு பொதுமக்கள் தள்ளப்பட்டு உள்ளனர். 2 சக்கர வாகனம் அல்லாமல் நடைபாதையாக செல்லக்கூடிய நடைபாதைசாரிகளுக்கு நோய் தொற்று ஏற்பட அவல நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. சிலர் வாகனங்களில் செல்லும் போது தடிக்கு கீழே விழும் அவல நிலையும் ஏற்பட்டு வருகிறது. இந்த பகுதியில் தண்ணீர் தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பதால் இந்த சாலையானது தற்பொழுது ஒரு சின்ன ஆறு போல் காணப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த தண்ணீரை அப்புறப்படுத்த பேரூராட்சி நிர்வாகம் செயல்படுத்த வேண்டும் பொதுமக்கள் தொடர்ந்து கோரிக்கை. விவரங்களுக்கு நன்றி சத்யராஜ். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.